Peacemakers of Christo. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, கிரேக்க நாட்டிலே ஒரு பெரிய ஆய்வு நடந்தது. உலகிலே மிக பெரிய அறிவாளி யார் என்று எல்லாரும் உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்றாங்க. பயங்கரமா டிஸ்கஸ் பண்றாங்க. ஐயோ அவர் அறிவாளியா, அவர் நல்ல பாட்டு பாடுறாரே. ஐயோ அவர் அறிவாளியா, நல்ல கவிதை சொல்றாரே. ஐயோ அவர் அறிவாளியா, அவர் நல்ல ஓவியம் வரைகிறாரே. அவர் நல்ல சமைக்கிறாரே. அவர் நல்ல கட்டடங்களை கட்டுறாரே என்று ஒவ்வொரு துறையிலும் அறிவாளியை தேடிட்டு கொண்டே இருக்கிறார்கள். அப்ப ஒரு அறிவாளி நோக்கி அடுத்த கொஸ்டின் கேட்டா அவனுக்கு தெரியல. இன்னொரு அறிவாளியை நோக்கி அடுத்த டிபார்ட்மெண்ட்டை பத்தி கேட்டா தெரியல. ஒருத்தனுக்கு கணக்கு தெரியல, உனக்கு அறிவியல் தெரியல, ஒருத்தருக்கு வரலாறு தெரியல, ஒருத்தருக்கு கணிதம் தெரியல. இது போல பலவிதமாக ஒரு சில இடங்கள்லேயே ஸ்டக்காய் போகிற மனிதர்களை அவர்கள் பார்க்கிறார்கள். அதனால யாருமே அறிவாளி இல்லை 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 இல்லைன்னு சொல்லிக்கிட்டே வரும் பொழுது ஒருத்தர் இருந்தார். ஒருத்தர் சாக்ரட்டிஸ் என்பவர். அவர் பலவிதமான தத்துவங்களையும் பலவிதமான துறைகளில ஞானங்களையும் உடையவராக இருந்தார். அப்ப அந்த வழியில் அவர் நடந்து கொண்டே சென்று கொண்டிருக்கையில ஒரு சிறுவன் ஆர்வ கோளாறுல இவர் தான் அறிவாளியா என்று அவர்கிட்ட ஏதாவது நம்ம பெற்றுக்கொள்ளலாம் என்று என்ன செய்கின்றான், அந்த நபரிடம் சாக்ரட்டிஸிடம் போய், ஐயா உலகத்திலேயே பெரிய அறிவாளியா நீங்க எப்படியா மாறினீங்க அப்படி என்று கேட்கிறான். இப்ப அந்த அறிவாளி சாக்ரட்டிஸ் அந்த சின்ன பையன்கிட்ட கூப்பிட்டு, தம்பிங்க வா, நீ உலகத்திலேயே பெரிய அறிவாளி ஆகுறதுக்கு நான் ஒன்று சொல்றேன், நீ அதை பின்பற்று என்று சொல்லுகிறார். நம்ம கற்றது கையளவு, கல்லாதது உலக அளவு என்ற பழமொழி. கற்றது கையளவு, கல்லாதது உலக அளவு. அறியாமை என்பது தெரியாமை அல்ல, தெரிந்து கொள்ள முடியாமலேயே. அறியாமல் என்பது தெரியாமை அல்ல, தெரிந்து கொள்ள முயலாமலே. நீ ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு முயற்சி எடுத்தால் தெரிஞ்சுக்குவ, நீ ஞானியா மாறிடுவ. அது எதுக்கு நமக்கு, அது எதுக்கு நமக்கு, அது எதுக்கு நமக்கு, இது எதுக்கு நமக்கு என்று நீ விட்டினா எல்லாமே ஓட்டையா போயிடும், எல்லாமே சாக்கடையா போயிடும். நீ வாழ்க்கையில முன்னேறவே முடியாது தெய்வ பிள்ளைகளே. அதனால இன்னைக்கு உன்னுடைய எண்ணங்கள் எல்லாம் எதுல இருக்க வேண்டும், எது நிலையானது என்பதிலே இருக்க வேண்டும். தேவனை பற்றி கொள்ள வேண்டும், தேவனை பின்தொடர வேண்டும். இன்னைக்கு நம்ம யார் யாரையோ பின்பற்றுகிறோம், எதற்காகவோ ஓடுகின்றோம். ஏனென்றால் அங்கு நீதி கிடைக்கும், இவர் காசு கொடுப்பார், அவர் அப்படிப்பட்டவர், இவர் இப்படிப்பட்ட, எல்லாம் இருக்கட்டும், எல்லாரும் நல்லவங்க தான், உலகத்துல கெட்டவர்களே இல்லை. ஆனால் சில பேர் சூழ்ச்சி எண்ணங்களோட அடுத்தவர்களை கெடுக்க வேண்டும் என்று, அடுத்தவர்களை அழிக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டு, தெய்வ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் இந்த உலகம் அடுத்தவனை கெடுக்கணும் அழிக்கணும் தான் நினைக்குது. யாரையும் கரை சேர்க்கணும்னு நினைக்கல. நல்லது செய்யணும்னு வரவனை கூட அழிச்சு விடும் இந்த உலகம். அடுத்தவனை முன்னேற விடாது, தலைவர்களே முன்னேற விடாது, இயேசுநாதரை முன்னேற விடல, இந்து மதத்துல ராமனோட சீதா வாழ்றதுக்கு விடல, முஸ்லீம்ல முகமதோட வாழ்வதற்கு விடல, ஜெயலலிதாவை வாழ விடல, கருணாநிதியை வாழ விடல, அப்துல் கலாமை வாழ விடல, மதர் தெரசாவை வாழ விடல இந்த உலகம். தெய்வ பிள்ளைகளை, இடைஞ்சல் 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 கொடுத்து கொண்டே இருக்கும். உன்னை எப்படி அழிக்கணும், உன்னை எப்படி குழியில தள்ளணும், எப்படி உன்னுடைய வாழ்க்கையை கெடுக்கணும் என்று நினைத்து கொண்டிருக்கிறது இந்த உலகம். ஏனென்றால் இதற்கு பின்னாடி எல்லாம் சாத்தான் இருக்கிறான். மனித நேயம் செத்து போச்சு, மனித நேயம் செத்து போச்சு. சாத்தான் ஒவ்வொரு மனிதனையும் சூழ்ச்சியினாலே அவன் கொல்ல விரும்புகின்றான். இவனுக்கு எதிரா அவனை தூண்டி விடுவான், அவனுக்கு எதிரா இவனை தூண்டி விடுவான், அவனுக்கு எதிரா இவனை தூண்டி விடுவான். இது போல சூழ்ச்சிகளை செய்து செய்து உன் மனசுலயும் நிம்மதி இருக்காது, அவன் மனசுலயும் நிம்மதி இருக்காது, அவன் மனசுலயும் நிம்மதி இருக்காது. தெய்வ பிள்ளைகளே, உண்மையை பொய்யாக மாற்றுகிறது இந்த உலகம், பொய்யை உண்மையாக மாற்றுகிறது இந்த உலகம். எதற்கென்றால் பதவிக்கும் பணத்திற்கும் தான்.
ஆசைகளுக்கும் அந்தஸ்துக்கும் தான் இந்த உலகம் நோக்கி போய்கொண்டிருக்கிறது. தெய்வ பிள்ளைகளை நல்லவனை கெட்டவன்னு சொல்லும், கெட்டவனை நல்லவன்னு சொல்லும் இந்த உலகம். அப்படிப்பட்ட உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நாம் திருந்தணும். எதற்கு திருந்தணும்? எப்படி திருந்தணும்? யாருக்காக திருந்தணும்? உனக்காக திருந்தப்பா, இப்பயே திருந்தப்பா, இப்படியே திருந்தப்பா. நீ ஆண்டவரை நோக்கி போப்பா, வேற யார நோக்கி சொல்லாது. நல்லவனும் வேண்டாம், கெட்டவனும் வேண்டாம். நீ நீதி உள்ளவனாக இரு. ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார். தெய்வ பிள்ளைகளை, என்னை பின்தொடர். அதையும் இதையும் நீ எடுத்துட்டு போவாடா. எங்க அப்பா செத்து போயிட்டாருன்னு ஒருத்தன் சொல்றான். நான் பொதுல வீட்டுல உள்ளவர்களிடம் விடை பெற்று வருகிறேன், எங்க அப்பாவை பிதைத்து வருகிறேன் என்று சொல்லுகிறான். ஐயா, இறந்தோரை பற்றி கவலையே வேண்டாம்ப்பா, அடக்கம் செய்யப்படுவார்கள் அவர்கள். நீ போய் ஆண்டவரை பற்றிக்கொள் என்று. தெய்வ பிள்ளைகளை, எத்தனையோ பேரு உயிரோட இருந்து செத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் படைக்கப்பட்டது ஒரு வகை, ஆனால் இன்று அவர்கள் மாறியது இன்னொரு வகை. அவர்கள் எல்லாம் அநியாயக்காரர்களாக, அநீதிக்காரர்களாக, மோசக்காரர்களாக, ஏமாற்றுக்காரர்களாக, அடுத்தவனை அழிக்க வேண்டும் என்ற எண்ணம் படைத்தவர்களாக மாறி போய்விட்டார்கள். இன்று தெய்வ பிள்ளைகளே, இந்த குடும்பத்துல நிம்மதி இல்லை என்றால் அடுத்தவன் அப்படி மாறிட்டான்றதுக்காக நிம்மதி உன் குடும்பத்தை விட்டு போகல. நீ மாறவில்லை என்பதற்காக தான், நீ மாறவில்லை என்பதற்காக தான் இன்னைக்கு உன் குடும்பத்துல நிம்மதி போயிடுச்சு. தெய்வ பிள்ளைகளை, அதனால நம்ம ஆண்டவருடைய பிள்ளையாக மாறுவோம், தேவனை பற்றி கொள்ளுவோம். சாக்ரட்டிஸ் என்ன சொன்னார்? தம்பி, தெரியாததை கத்துக்கொள்ளு. தெரியாத நிறைய விஷயங்கள் நமக்கு அப்பா நடந்து கொண்டிருக்கிறது, சூழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது, அதை கத்துக்கொள். அப்ப நீ அறிவோட வாழ்வாய். அறிவோட வாழுடா என்று சொல்லுகிறார். புத்தி கெட்டவனாக வாழாத, குடிகாரனாக வாழாத, மற்றவனை நம்பி ஏமாறாத, மற்றவன் சொல்ல கேட்டு நீ உன் குடும்பத்தை கெடுக்காத என்று ஆண்டவர் கூறுகிறார். அதனால் தெய்வ பிள்ளைகளை, ஏசப்பாவை பின்பற்றுவோம். அவரே நம்முடைய மீட்பர். நம்ம வீட்டை கட்டுவோம். நெகேமியாவை போல வீட்டை கட்டுவோம். நம்ம வீட்டை கட்டுவோம், நம்முடைய நாட்டை கட்டுவோம், நம்முடைய சமுதாயத்தை கட்டுவோம், நம்முடைய தமிழை கட்டுவோம் என்று நெகேமியா என்ன செய்கிறார்? எருசலேமுக்கு செல்லுகிறார். அவருடைய அந்த எருசலேம் இஸ்ராயலை கட்டுவதற்காக. அதனால தெய்வ பிள்ளைகளே, நல்லதாக இருந்தால் கடவுளே உயர்த்துவார், அது கெட்டதாக இருந்தால் கடவுள் அழித்து போடுவார். நம்ம கடவுளுடைய பிள்ளையாக வாழ்வோம். இவர் நல்லவரா, அவர் நல்லவரா நம்ம யோசிக்க வேண்டாம். அவரை பற்றி குறை சொல்ல வேண்டாம், இவரை பற்றி குறை சொல்ல வேண்டாம். அது தவறு. எல்லாரும் மனிதர்கள், எல்லாருக்கும் மனிதாபிமானம்னு ஒண்ணு இருக்குது. எல்லாருக்கும் ஆண்டவர் பேசுவார். அவர்கள் மனதிலே பேசுவார், அவர்கள் உள்ளத்திலே பேசுவார், வாழ்க்கையில பேசுவார். ஒருவேளை அவன் அநியாயம் செய்தால் அவன் அழிந்து போவான், அவன் அழிந்து போவான். ஆண்டவரே நின்று தன்னுடைய படை வீரர்களோடு அழித்து போடுவார். நீ கவலைப்படாதே, நீ சோர்ந்து போகாதே. ஆண்டவரை பற்றிக்கொள். உன்னத தேவன் அவர் ஒருவரே. உனக்கு நிம்மதியை கொடுப்பவர் அவர் ஒருவரே. உன்னை உயர்த்துபவர் அவர் ஒருவரே. உன்னை தாங்குபவர் அவர் ஒருவரே. தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமென். திருசிலுவை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். தந்தை ஆசீர்வாதத்தின் திருசிலுவை. திருசிலுவை உனக்கும் உன் குடும்பத்திற்கும் வெளிச்சமாய் இருக்கிறது. நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம். சாத்தானே அப்பாலே போ. நீ கொடுப்பது தீது, நீயே அந்த நஞ்சை உட்கொள். நற்கருணை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து வழி நடத்தி காத்தருள்வாராக. ஆமென், ஆமென், ஆமென். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, முதலாய் உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். எங்களுடைய சபைக்கு உங்களால் முடிந்த உதவிகளை அன்றாட நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். அதற்காக எங்களுடைய ஆயர் மோஸ்ட் ரெவரண்ட் ஹிபோரா குசாலா சார்பாகவும், எங்களுடைய சபை தலைவர் ஃபாதர் கிஷோர் சார்பாகவும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நீங்கள் அனுப்புகின்ற ஒவ்வொரு பழைய துணி, பத்தாத துணி, புது துணிகள் அனைத்தையும் மற்றும் நோட்டு, பேனா
புஸ்தகங்கள் மற்றும் சோலார் லைட் அனைத்தையும் நாங்கள் பகிர்ந்து கொண்டிருப்பதை இதோ இந்த போட்டோல உங்களுக்கு காமிச்சிருக்கிறோம். ரொம்ப நன்றி. கடவுள் நிறைவாக உங்களுடைய நல்ல உள்ளங்களையும் இல்லங்களையும் ஆசிர்வதிக்க நாங்கள் அன்றாட ஜெபித்துக் கொள்கின்றோம். மற்றுமாக உங்களால் முடிந்த அளவுக்கு உங்களுடைய உற்றா உறவினரிடம் சொல்லி கூட இந்த பழைய துணி, பத்தாத துணி, பயன்படுத்தாத துணிகளையும் மற்றுமாக ஏதாவது நோட்டு பேனா புஸ்தகங்களை கூட நீங்கள் தொடர்ந்து அனுப்பும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். மற்றுமாக தெய்வ பிள்ளைகளே, ஒரே குருவானவர் ஃபாதர் டேவிட், அதாவது நான் ஒவ்வொரு நாளும் மதியம் 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் உங்களுக்காக இறை இரக்கத்தின் ஜெபமாலை, நேர்த்தி திருப்பலி, கிரகோரியன் மாஸ், ஆராதனை, உன்னத திருப்பலியை ஒரே குருவானவராக ஆண்டவருடைய சந்நிதியிலே ஆண்டவரோடு பேசிக்கொண்டு உங்களுக்காக ஜெபிக்கிறேன். நீங்கள் கொடுக்கிற அந்த 100 ரூபாய்க்கு நியாயமான காரியங்களை நாங்கள் எங்களால் முடிந்த அளவுக்கு செய்கிறோம். அதனால தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் அனைவரும் நேர்த்தி திருப்பலி, அதாவது உங்கள் விண்ணப்பங்கள் நிறைவேறவில்லை என்றால் 3 திருப்பலி, 5 திருப்பலி, 7 திருப்பலி, 9 திருப்பலி, 12 திருப்பலி, 21 திருப்பலி, 30 திருப்பலி, 33 திருப்பலி என்று நீங்கள் அர்ப்பணிக்கலாம். இல்ல நன்றி திருப்பலியாக கூட அர்ப்பணிக்கலாம். இல்ல ஆத்மாக்களுக்காக, ஆத்ம இளைப்பாறுதல் அடைவதற்காக கிரகோரியன் மாஸை நீங்கள் அர்ப்பணிக்கலாம். அதாவது 30 திருப்பலியை நீங்கள் அர்ப்பணிக்கலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். மற்றுமாக மிரக்கல் ஆயில் எத்தனையோ நோய்களையும் எத்தனையோ வலிகளையும் அகற்றி போடும் குழந்தை பாக்கியத்திற்கு, ஆஸ்மாவுக்கு, மூச்சு வாங்குவதற்கு, மூச்சு திணறலுக்கு, வயிற்று வலிக்கு அனைத்திற்கும் இது உதவும். முழங்கால் வலிக்கு, சுகர், பிபி அனைத்திற்கும் இது உதவும். இதை தயவு செய்து நீங்கள் வாங்கி பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். இரத்தத்தின் விடுதலை ஜெப புத்தகம், இது உன்னத புத்தகம். ஆதி காலத்தில் நம்முடைய மூதாதையர்கள் பயன்படுத்திய வல்லமையான ஜெபங்கள், செபஸ்தியார் தகடு, அந்தோனியார் தகடு செய்வதற்காக கட்டு ஜெபங்களை வைத்து எழுதியார்கள். அந்த ஜெபங்களை உடைய இந்த புத்தகம் வல்லமையானது. செய்வினைகளை அகற்றுவதற்கும், சாத்தான்களை விரட்டுவதற்கும், கட்டுகளை உடைப்பதற்கும் இது பயன்படும். இதையும் நீங்கள் வாங்கி பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். மற்றுமாக தெய்வ பிள்ளைகளே, இந்த சேனலை தயவு செய்து ஆண்டவருடைய ஊழியத்திற்காக நாங்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். மக்களுக்காக அனுதினமும் ஜெபிக்க, என்னாலும் ஆண்டவர்கிட்ட பரிந்துரை செய்ய வேண்டும் என்று இந்த சேனலை வழி நடத்தி வந்து கொண்டிருக்கின்றோம். அதனால் உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள். மற்றுமாக தெய்வ பிள்ளைகளே, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இதை ஷேர் பண்ணுங்க, உங்கள் தெரிஞ்சவங்கள்ட்ட சொல்லி ஒவ்வொரு நாளும் மதியம் 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் நடக்கும் ஜெபத்திலே கலந்து கொள்ளும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். Praise the Lord. God bless you all.